ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மூணார் vlog பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 10 வீடியோ. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பார்ட் 1 வீடியோவிலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். மதுரையிலேருந்து எப்படி மூணாருக்கு நம்ம கிளம்புனோம், அந்த ரோட் ட்ரிப் எப்படி இருந்தது, அப்புறம் நம்ம இங்கே ஸ்டே எப்படி இருந்தது, அப்புறம் எந்தெந்த இடத்த வந்து நம்ம விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கேன். இது டே 2 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தோம், நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போனோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டெர்லிங் ஸ்டேயும் அதோடைய லே அவுட்டையும் நான் போட்டிருந்தேன். இது செகண்ட் டே மார்னிங் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டே 2 மார்னிங்கில் நம்ம கொச்சின் ரூட்டை எடுத்தோம். இந்த கொச்சின் ரூட்டில் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் எந்த ஏரியாவோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பக்கத்தில் உள்ளதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்ச இடம் வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இடத்த அந்த ரூட் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் கூகுள் மேப்ஸ் போட்டு தான் போனோம். அது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. நாங்கள் ஸ்டெர்லிங் ரிசார்ட்லேருந்து பக்கத்துலேயே ஒரு பள்ளம் மாதிரி இறங்குனது, அது வழியாக போன மாதிரி காட்டுச்சு. ஆனால் என் லைஃப்லேயே இப்படி ஒரு அட்வென்ச்சரான ட்ரைவும் இந்த ஒரு வழியும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மேலேருந்து பல மடங்கு வந்து பள்ளத்தில் நம்ம இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரே ஒரு கார் போகிற அளவு தான் ரோடு. நிறைய வந்து டர்ன்ஸ் இருந்தது. இந்த இதெல்லாம் வந்து வர்றதே பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. இந்த ரூட் ஃபுல்லாமே நாங்கள் கவர் பண்ணி வர்றதில்ல. இது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. வீடுகள்ங்க வந்து கொஞ்சம் வீடு தான் மட்டும் இருந்தது. அந்த அளவுக்கு இது வழி ஃபுல்லாக போகிறது, இந்த மெயின் ரோட்டை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஃபுல் டிரைவையும் என்னால் எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு 90 டிகிரி பள்ளம் இறங்குற மாதிரி இருக்குது, அப்புறம் 90 டிகிரி ஏறுற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டரில் போன ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி அப்படி இருந்துச்சு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த வழி ஃபுல்லாக போனோம். எக்கச்சக்கமான கிளச்சை மிதிச்சு பிரேக்கை போட்டு டர்ன் பண்ணி போனது. அப்பா, டிரைவிங் ஸ்கில்லு என்னுடைய ஹஸ்பண்டு தான். அதை நான் முழுமையாக நான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த அளவுக்கு ஓட்டுறாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி பயங்கரமான இந்த ரூட்டு. தயவு செய்து நீங்கள் மெயின் ரூட்டே எடுத்து போங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்த இடம் பொன்முடி டேம் தான். இந்த டேமை கடந்து தான் நம்ம ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம பொன்முடி டேமை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வழியாக நம்ம போக ஆரம்பித்தோம். எல்லா இடங்களுமே சுற்றி மரங்கள் எல்லாமே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துலையும் நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவே தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் ஆட்டோ வந்து 1-2 போச்சு, அவ்வளோதான். மற்ற எந்த வெஹிக்கிளுமே அவ்வளோவா போகலை. அந்த அளவுக்கு நம்ம மட்டுமே போகிற மாதிரி இருந்துச்சு. கூகுள் மேப்ஸை போட்டு போகல நீங்கள் கண்டிப்பாகவே ஷார்ட்டஸ்ட் ரூட் அந்த மாதிரி எதுவுமே எடுத்து போகாதீங்க. நீங்கள் வந்து அங்கே உள்ள ஒரு ஜீப்பை வந்து நீங்கள் ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. இல்லாட்டி நீங்கள் வந்து அங்கே உள்ளவங்க யாராவது தெரிஞ்சவங்கள கூட கூட்டிகிட்டு போங்க. வழி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பொன்முடி டேமில் போட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பொன்முடி டேமில் 100 இயர்ஸ் ஓல்டு ஒரு அயன் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் போயிட்டுருந்தோம். அங்கே போகிற வழியில் முன்னாடியில் நல்ல ஐஸ்கிரீம் அது மாதிரி எல்லாமே கிட்ஸுக்கு கேமலில் ரைட் போடுறது மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லா இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி காடு தாங்க. நடுவில் உள்ள ரோடு, அதுதான் நீங்கள் எல்லா இடமுமே நீங்கள் வியூ பாயிண்ட்டை தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டபோது போட்டிங்க்கு கீழே இறங்குறது கிட்டத்தட்ட 20 படினாலும் செங்குத்தாக கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இதை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் வேணாம், நம்ம அயன் பிரிட்ஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை விட்டோம். டேமில் வந்த வழியே திருப்பி போனால் தான் அந்த சைடு ஒரு பேரலல் ரோட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வழியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம்.
கடைசி பார்த்தா வழி தெரியாமல் சுற்றி திருப்பி இங்கே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒருத்தர் வழி சொன்னார். அந்த வழியை பார்த்து அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். டேமோட விடுங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூணாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே அழகுடையதாக இருக்கும். பொன்புடி டேம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தண்ணியும் அதோடைய அந்த பிரிட்ஜு போகிறது அதெல்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அந்த கடங்களில் வாங்குகிற ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதோட இந்த மாதிரி குட்டி கடைகளில் வாங்குகிற ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அயன் பிரிட்ஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கடைசியில் அயன் பிரிட்ஜ் வந்து அது ரெனோவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு நம்ம ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டு இருந்தோம். அந்தளுடைய பயணமும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த போகிற வழிகள் எல்லாமே எந்த அளவுக்கு தைரியத்தில் போகிறதுனே தெரில. அந்த அளவுக்கு நம்ம மட்டுமே போகிற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே இருந்துச்சு. நாங்கள் கூகுள் மேப்ஸை போட்டு போனோம். அதனால வழி எங்களுக்கு காட்டினதுனால இந்த வழியில் போனோம். எங்களுக்கு தெரியல நிஜமான வழி எதுன்னு. நீங்கள் கேட்டுட்டு கரெக்டான வழியில் போங்க. உங்களுடைய டிரைவ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடி நல்ல கிளியர் பிளானிங்கோடு நீங்கள் போக ஆரம்பிங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் தொடங்கினவங்க போய்கிட்டே இருக்கோம். ரொம்ப நேரம் இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டே இருந்தோம். எந்த வழி போயிட்டுருக்கோ அந்த வழி ஃபுல்லாக போயிட்டுருந்தோம். அங்கே இடையில யார்கிட்டையுமே நம்ம கேட்கவும் முடியல. அந்த மாதிரி எங்களுடைய இந்த ஜேர்னி வந்து ஃபுல்லாமேங்கிற அட்வென்ச்சரஸாக இருந்தது. ரொம்பவே நடந்துச்சு. இந்த ஃபைனலாக ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். நல்ல உச்சி வெயிலுங்க. பனிக்கு இந்த இமேஜ் அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்த உடனேவே ரொம்ப பயமாகிடுச்சு. அது பயமுறுத்துகிற மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா தண்ணி கொஞ்சமாக தான் இருந்ததுங்க. நாங்கள் போன டைமில் தண்ணி இல்லை. அந்த சைடு போனால் தண்ணிக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் சொன்னாங்க. நாங்கள் ட்ரிப்பிள் அட்வென்ச்சருக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஜிப்லைனில் என்னுடைய பையன் வந்து போக ரொம்ப ஆசைப்பட்டார். நாங்கள் ட்ரிப்பிள் அட்வென்ச்சருக்கு வந்து அந்த ஜிப்லைன் போகலாம் எல்லாருமே போகலான்னு பிளான் பண்ணோம். இந்த இடத்த பார்த்தோன்னே நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த அளவுக்குலாம் தெரியல. இதில் வந்து எந்த ஏஜ் குரூப் உள்ளவங்களும் போகலாம். சின்ன பசங்க கூட போகலாம். சின்ன பசங்களை கூட கூட்டிகிட்டு போவாங்க. பெரியவங்க தனியாகவே போகலாம். இன்னும் கொஞ்சம் இதில் போக பயப்படுறவங்க ஒரு சேர் மாதிரி இருக்குது. ஒரு கூடை சேர் மாதிரி நம்ம வீட்டில எல்லாம் ஸ்விங் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி சேர் இருக்குது. அதில் 2 பேரா 3 பேரா சேர்ந்து போகிற மாதிரி இந்த வசதியும் இருக்குது. நாங்கள் போன டைமில் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பேர் 2 ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க. 2 யங்ஸ்டர்ஸ் மட்டும் போனாங்க. என்னோடய பையனும் சேர்ந்து போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அந்த அளவுக்கு மத்தியான நேரத்தில் இந்த கீழேலாம் பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கீழேலாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்னால் இறங்கியெல்லாம் போக முடியல. அதனால் அந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணி எடுக்கலை. அங்கே போய் அந்த ஆப்போசிட் சைடில் கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி இந்த சைடு வர்றாங்க. அவ்வளோதான். இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வர்றது தான். இது வந்து ஃபால்ஸ் வந்து விழுற டைமுக்கு நடுவில் போகையில் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இன்றைக்கெலாம் அவ்வளோ இல்லாதனால, ஆனாலும் இந்த ஜிப்லைனில் போக இந்த ஆசைப்பட்டதுனால அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னான். அதனால் வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிப்போம்.
இங்கே எல்லா இடத்துங்களுக்கும் நம்ம டிக்கெட் வாங்கலை, நம்ம டிக்கெட் சொல்லிக்கலாம். மலையாளம் அப்படின்னால தமிழும் மலையாளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனால் அவங்க நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம இங்கிலீஷில் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லா இடங்களும் ஈஸியாகவே தான் இருக்கும். என்னோடய பையன் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டாரு. அவர் வந்தவுடனே நம்ம எப்போடா ரூமுக்கு போகலாம், திருப்பி இந்த காட்டு வழியாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அதனால் நம்ம மெயின் ரூட் எடுத்து போகலாம், டைம் கூடவே ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் திருப்பி இந்த காட்டு வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ நம்ம மெயின் ரூட் எடுத்து நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம இந்த ரோஸ் கார்டன் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டிக்கெட் எல்லாமே கம்மி தான். நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு எக்கச்சக்க இடங்கள் அழகாக இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருந்தது, நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. அப்புறம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையா நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லா வழி ஃபுல்லாமே நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல ஃபுல் கான்சென்ட்ரேட்டாக இருந்தேன். அப்புறம் வந்து வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸ் போடணும், மூணாவது கம்ப்ளீட்டாக நான் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள், நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறதுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். இந்த ரோஸ் கார்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீவராக இருந்ததுனால என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் போட முடியல. இப்போ கூட என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிராக் ஆகி தான் வருது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சிக்கோங்க. நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஈவினிங் டைமில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஈவினிங் வந்து அங்கேயே ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டோம். அங்கே வந்து ஒரு காஃபி, அப்புறம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் கூட வாங்கிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து பால் இதெல்லாம் அங்கேயே கிடைக்கிது. அதனால நீங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரீ எல்லாம் எந்த அளவு அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதில் நின்று எக்கச்சக்கமான பேர், கப்புள்ஸு, லவர்ஸு எல்லாருமே ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு எப்பவுமே வீடியோ எடுக்கையில் இந்த மாதிரி பசுமையாகவும் கலரான ஃப்ளவர்ஸையும் பார்த்து வீடியோ எடுக்கையில் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எடிட்டிங் பண்ணையில் கூட நான் திருப்பி நான் அதை போட்டு பார்த்துட்ருப்பேன். பிக்சர் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனாலும் வந்துமே இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க விட நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா மூணார் நீங்கள் ட்ரிப்பு கட்டாயம் நீங்கள் போகணும். அப்படி ஒரு ட்ரிப்பை நீங்கள் போனீங்கன்னா லைஃப்பில் உலகத்தில் எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் அழகுள்ள இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இந்தியாவிலே பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம காஃபி குடிக்க போகிற இடம். இங்கே நிறையா வந்து லாகெல்லாம் போட்டு அதில் உட்கார்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இந்த டைமில் பசங்க போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நம்ம கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் ரூமை ரீச் பண்ணையில் நாங்களுக்கு நைட் ஆகிடுச்சு. கரெக்டாக நாங்கள் டின்னருக்கு போகிற மாதிரியும் நான் வந்து ட்ராவல் பண்ணதுனால ஒரு தூக்கத்தை போட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.